जीवन मुक्ति प्रदम देवम. பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, மலாய், பிரெய்லி, ஹீப்ரு, ஸ்லோவாக், குரோயேஷன், பாலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அருளியிருக்கும் அரிய எழுத்தாளர். 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை, சேலம் மற்றும் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹாமா, ஃபீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், பிரேசில், பாரிஸ், குவாடிலூப், டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கால்கரி, வான்கோவர் போன்ற நகரங்களில் வைதீக ஆலயங்களையும், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற 154க்கும் மேற்பட்ட நாடுகளில் தியான மையங்களையும் ஆசிரம கிளைகளையும் இயக்கி நடத்தி வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. பரமஹம்ச நித்யானந்தர் அவர்கள் உலகின் மிக பழமையான இந்து மதத்தின் முதுகெலும்பாக விளங்கும் மகா நிர்வாணி பீடத்தின் 1008 ஸ்ரீ மகாமண்டலேஸ்வரராக முடிசூட்டப்பட்டுள்ளார். அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். நித்யானந்தாய ஸ்வாகதம். जीवन मुक्ति प्रदम देवम क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतं. जीवन मुक्ति प्रदम देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्. नित्यानन्देश्वर समारम्भां नित्यानन्देश्वरि मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. I welcome you all with my love and respects. I welcome all the television viewers, visitors, disciples, samajis, satsangis sitting with us around the world through Nityananda TV and Lotus News channel, through two-way video conferencing all over the world. Cities sitting with us in two-way video conferencing: Los Angeles, Houston, Charlotte, Guadalupe, Guptakashi, Hyderabad, New Zealand, Adi Arunachalam, Mantri, Kedarnath, Seremban, Sivagasi, San Jose, Madurai, Sacred Arts University, Calgary, Amaranath, Oman, Sivagangai, Olympia, Washington, Singapore, Anna Nagar, Chennai,
Seattle, Chidambaram. That's it. I welcome all of you with my love and blessings. I'll start the regular satsang. உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இன்றைய நித்திய சத்சங்கம் தமிழில் நிகழும். நாளை மறுநாளும் நித்திய சத்சங்கம் தமிழிலேயே இருக்கும். சரி, நாளை மட்டும்தான், நாளை மறுநாள் இல்லை, நாளை மட்டும் தமிழிலேயே இருக்கும். நல்லது. நித்திய கிரியா யோகா தியான முகாமிற்கு வந்திருக்கும் அன்பர்களுடைய கேள்விகளுக்கு விடையளிப்பதன் மூலம் நித்திய சத்சங்கத்தை தொடருவோம். முதல் கேள்வி திரு மோகன். பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன், கடந்த வாழ்க்கையை பின்னோக்கி செல்லுதல் மற்றும் ஹிப்னோதெரப்பி, அறிதுயில் நிலை மூலம் நோய் தீர்த்தல் என்னும் பிரிவுகளில் ஹிப்னாட்டிக், அதாவது மயக்கமூட்டுகிற முறைகளில் ஹிப்னாட்டிக் டிரான்ஸ் என்னும் நிலைக்கு ஒரு நபரை எடுத்துச் சென்று அவர்கள் வாழ்வில் அனுபவித்த அதிர்ச்சிகளிலிருந்து விடுபடுத்துகிறார்கள். அவர்களும் அந்த சம்பவங்களை முழுமையாக மீண்டும் வாழ வைக்கப்படுகிறார்கள். என்னுடைய சந்தேகம் என்னவென்றால், இந்த முறை சரியானதா? இந்த முறைகளுக்கும் நாம் இங்கு செய்கின்ற பூரணத்துவ கிரியைகளுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன சுவாமிஜி? இது ஒரு அருமையான கேள்வி, மிகவும் முக்கியமான கேள்வி. ஹிப்னாட்டிசம் பத்தி, ஹிப்னோதெரப்பி பத்தி நிறைய தவறான கருத்துக்கள் இருக்கின்றன. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல் விஷயம் நான் சொல்ல விரும்புறது, ஹிப்னோதெரப்பி தவறானது அல்ல. ஆனா அதை உங்கள் மீது பிரயோகப்படுத்துபவர் ஒரு ஞானியாக இல்லாதிருந்தால், ஒரு ஞானமடைந்த ஞான புருஷராக இல்லாமல் இருந்தால், உங்க மேல அந்த ஹிப்னோதெரப்பியை செயல்படுத்துற அவருடைய பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹிப்னோதெரப்பி தவறானது அல்ல. ஹிப்னோதெரப்பி மூலமா, பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் மூலமா நம்முடைய ஹிப்னாட்டிக் டிரான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல உங்களை போகச் சென்று, எடுத்து சென்று உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை கம்ப்ளீட் பண்றது, துக்கம், அதிர்ச்சி, இதுல இருந்தெல்லாம் கம்ப்ளீட் பண்றது, இது சாத்தியம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதை உங்களுக்கு செய்யறவரே கம்ப்ளீட்டா நிரந்தரமான நித்திய பூரணத்துவத்திலே நிலை பெற்றவராய் இருக்கணும். முதல் விஷயம், இந்த ஹிப்னாட்டிசம் பத்தி மக்களுக்கு நிறைய பயம் இருக்கு. அது தேவையில்லாதது. கவலையே படாதீங்க. உங்களை யாருமே ஹிப்னடைஸ் பண்ணி தவறா உபயோகப்படுத்தவே முடியாது. பல ஆராய்ச்சிகள் தெளிவா சொல்லுது, ஒரு பெண்ணை ஹிப்னாடைஸ் பண்ணி என்ன சொன்னாலும் செய்வானா, உடைய விளக்க சொன்னா செய்ய மாட்டாங்க. அதாவது உங்களுடைய இயல்பான ஒழுக்கத்திலிருந்து உங்களை யாரும் மாற்ற முடியாது. அந்த ஹிப்னாட்டிசம் மூலமா அதிகபட்சம் உங்களுடைய உடல் மன வியாதிகளை தீர்க்க முடியுமே தவிர அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு ஆணை ஹிப்னாடைஸ் பண்ணி உங்க சொத்தெல்லாம் எழுதி கொடுங்கன்னா செய்ய மாட்டார். அதனால ஹிப்னாட்டிசம் பத்தி நீங்க வச்சிருக்கிற கருத்துக்கள், நிறைய தவறான கருத்துக்களை தூக்கி எறிந்து விடுங்கள். நீங்க வச்சிருக்கிற நிறைய கருத்துக்கள் தவறானது. முதல்ல ஹிப்னாட்டிசமே ஒரு தெளிந்த வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய அறிவியல். ரெண்டாவது, உங்க மேல அந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன், ஹிப்னாட்டிசம் போன்ற
கலைகளை உபயோகித்து உங்களுக்கு உதவி செய்யறவர், அவர் கம்ப்ளீட்டான கம்ப்ளீஷன்ல பூரணத்துவத்தில் இல்லாமல் இருந்தால் அவருடைய பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்துடும். அப்ப என்ன ஆகும் தெரியுமா? யானை குளிக்க போய் சேத்தையெல்லாம் மேலே வாரி பூசிட்டு வந்துருச்சான். அது நடந்துடக்கூடாது. அதுதான் முக்கியம். அது நடந்துடக்கூடாது. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சாதாரண மனிதர், சாதாரண நபர்கள் உங்களை ஹிப்னாட்டிக் டிரான்ஸுக்கு எடுத்துட்டு போய் உங்களுடைய கடந்த கால அதிர்ச்சிகள்ல இருந்து உங்களை விடுபடுத்தி பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் மூலமா உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை முழுமையா வாழ வச்சு இதை செய்யறதுக்கும் இங்க நாம செய்யற பூரணத்துவ கிரியைக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. முதல்ல இங்க செய்யற பூரணத்துவ கிரியை கம்ப்ளீஷன்ல எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு ஞானி, ஒரு அவதார புருஷர் உங்களை அந்த நிலைக்குள்ள எடுத்துட்டு போறாரு. அதாவது யார் உங்களை அந்த டிரான்ஸுக்குள்ள எடுத்துட்டு போய் அந்த உணர்வுக்குள்ள எடுத்துட்டு போய் உங்களை கம்ப்ளீஷன் பண்ண வைக்கிறாரோ அவர் தானே கம்ப்ளீஷன்ல நிலைத்து இருக்கின்ற சக்தி, கம்ப்ளீஷனுக்கு ஆதாரமா இருக்கிற ஒரு சக்தி. இது எப்படி நீங்க கேட்குற இந்த டிஃபரன்ஸ் எப்படின்னா, ஒரு சாதாரணமான ஒருத்தர் எங்களை பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் ஹிப்னாட்டிக் டிரான்ஸ் மூலமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இங்கே நீங்கள் எங்களை பூரணத்துவ கிரியைக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன சாமி வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன கதை சொல்லலாம். நிறைய நம்ம தமிழ்நாடு கிராமங்களில் பார்த்தீங்கன்னா 10வது 12வது வரைக்கும் படித்தவங்க ஏதாவது ஒரு பெரிய பாப்புலரான டாக்டர் கீழே ஒரு 5 வருஷம் கம்பவுண்டராக இருந்தால் ஒரு தனியாக ஒரு போர்டு போட்டு தானே டாக்டர் ஆகிடுவாங்க. ஏன்னா கொஞ்ச நாள் தெரிஞ்சுப்பாங்க, கால் வலிக்கு கருப்பு மாத்திரை, தலைவலிக்கு பச்சை மாத்திரை, வயிற்று வலிக்கு வெள்ளை மாத்திரை, முதுகு வலிக்கு மஞ்சள் மாத்திரை. அந்த கம்பவுண்டருங்க சில நேரத்தில் அவங்க கொடுக்குற மாத்திரை கரெக்டாக வேலை செஞ்சிரும் கூட. ஏன்னா அந்த மருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபார்மசி கம்பெனி மாத்திரை கலரை மாற்றாத வரைக்கும் உங்கள் வியாதி தீந்துரும். கம்பவுண்டர் கொடுத்த மருந்து சில நேரத்தில் ஒர்க் அவுட் ஆயிடுதுங்கிறதுக்காக கம்பவுண்டர் கிட்ட போறது சேஃபா இல்லை. கம்பவுண்டர் கிட்ட போறதுக்கும் ஒரிஜினலா எம்டி படிச்ச டாக்டர் கிட்ட போறதுக்கும் இருக்கிற வித்தியாசம்தான். யாராவது ஒருத்தட்ட நீங்க ஹிப்னாட்டிக் டிரான்ஸ்க்கோ இல்லை பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனுக்கோ போறதும் இங்க பூரணத்துவ கிரியைக்கு வர்றதுக்கும் ஆனா இருக்கிற வித்தியாசம். இங்க 2 விஷயம் நடக்குது. ஒண்ணு, அந்த பூரணத்துவத்துக்குள்ள நீங்க போறதுக்காக அந்த எனர்ஜி ஸ்பேஸை நேரடியா ஒரு ஞான புருஷனுடைய சாநித்தியத்தில், ஒரு ஞானியின் சாநித்தியத்தில் நடக்கிறதுனால அந்த ஸ்பேஸ்க்குள்ள ஈஸியாக போயிட்டு கம்ப்ளீஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். அது ஒன்று. 2வது, உங்களால் கண்டுபிடிக்க முடியாத சில ஆழமான உணர்ச்சி முடிச்சுக்கள், இன்கம்ப்ளீஷன்ஸ், கடந்த காலத்திலிருந்து எடுத்து வந்தது, இதெல்லாம் இருந்தால் கூட ஞானியினுடைய சாநித்தியத்தால் அது அருந்து கரைந்து போகிறது. இதுக்கு அடுத்து உங்களையே அந்த நிலைக்குள்ள எடுத்துட்டு போறதுக்கு பயிற்றுவிக்கிறேன். நீங்களே அதுக்குள்ள போறதுக்கு பழக ஆரம்பிக்கிறீங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, வீட்டுக்கு போன பிறகும் நீங்க யாரோ ஒருத்தரை டிபெண்ட் பண்ண வேண்டி இருக்காது. நீங்களே அந்த பூரணத்துவ நிலைக்குள்ள போய் கம்ப்ளீஷன் பண்ணிட முடியும். அதனால பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த ஒரே ஒரு விஷயத்தை நினைவு வச்சுக்கோங்க. தலைவலிக்கு பச்சை மாத்திரை, கால்வலிக்கு கருப்பு மாத்திரை, மார்வலிக்கு மஞ்ச மாத்திரைன்னு கொடுக்கிற கம்பவுண்டர் கிட்ட போலாமா, இல்ல எம்டி படிச்ச டாக்டர் கிட்ட போலாமா? சில நேரத்தில் அந்த எம்டி படிச்ச டாக்டர் கிட்ட போனா கொஞ்சம் டைம் எடுக்கும். அவரை பார்க்கறதுக்கு சில நாள் எடுக்கும். பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க. என்ன கஷ்டமா இருந்தாலும் எதுதான் பாதுகாப்பு? எம்டி படிச்ச டாக்டர்கிட்ட போறது தான் பாதுகாப்பு.
அதனால இந்த பூரணத்துவத்தை உருவாக்குகின்ற, உங்களுக்குள்ள அந்த பூரணத்துவத்தை உருவாக்குற ஸ்பேஸே பூரணத்துவத்தில் இருக்கணும். ஒரு எரிகின்ற விளக்கில் இருந்தால் இன்னொரு விளக்கை தீப்பிடிக்க முடியும். சுடர் எரியும் விளக்கில் இருந்து தான் இன்னொரு விளக்கிற்கு செல்ல முடியும். கம்ப்ளீஷனும், முழுமையான கம்ப்ளீஷனும் ஒரு வாழும் ஞானியிடமிருந்து தான் உங்களுடைய ஆத்மாவுக்குள்ள போக முடியும், உங்களுடைய ஜீவனுக்குள்ள போக முடியும். அதனால நாம இங்க செய்யற பூரணத்துவ கிரியைகளுக்கும் நம்முடைய இந்த டிரான்ஸ், ஹிப்னாட்டிக் டிரான்ஸ்ன்னு சொல்ற அந்த முறைகளுக்கும் பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் போன்ற முறைகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் என்னன்னா, யார் அந்த நுணுக்கங்களை, நுட்பங்களை, முறைகளை, கலைகளை உங்களுக்கு அளிக்கிறார்கள், யாருடைய சாநித்தியத்தில் அது நடக்கிறது. சில நேரத்தில் இந்த ஹிப்னாட்டிக் டிரான்ஸும் பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் பண்ற டாக்டர்ஸ் ஓரளவுக்கு ஒரு கம்ப்ளீஷன் நிலையை அடைஞ்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு மட்டும் உங்களுக்கு கம்ப்ளீஷன் நடக்கும். நான் ஒரு ஞானியின் சாநித்தியத்தில் தான் முழுமையான பூரணத்துவம் அங்கதான் நடக்கும். அடுத்த கேள்வி. ராஜசேகர், அடையாள அட்டை எண் 155. ஜோதிடம் பார்ப்பவர்கள் நம் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு முன்வினை காரணமாக தோஷம் இருக்கிறது, இந்த தோஷத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் யாகம் வளர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இவ்வாறு பணம் தந்து நமது தோஷத்திலிருந்து வெளிவருவது, தப்பிப்பது சரியா, இல்லை செய்த பாவத்திற்கு பகவான் கொடுக்கும் தண்டனையை ஏற்பது சரியா? எனக்கு புரியவில்லை, தெளிவுபடுத்துங்கள் சுவாமிஜி. ராஜசேகர், உட்காருங்க. கட்டாயமா கடவுள் தண்டனை கொடுக்கலாம் காத்து இல்லைங்கய்யா. கடவுள் ஆனந்தத்தை மட்டும்தான் கொடுக்கிறாரு, தண்டனை நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கிறது. தண்டனை நான் கொடுக்கறது இல்லைங்கய்யா, நான் டிபார்ட்மெண்ட்டை கொடுக்குறேன், திருட்டு நீங்க பண்ணிக்கிறது. கடவுள் பூமியை கொடுக்கிறாரு, அதுல ரவுடிசம் பண்றது மனிதர்கள். கடவுள் வாழ்க்கையை கொடுக்கிறாரு, அதுல தீவிரவாதம் பண்றது மனிதர்கள். நாம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கேள்வியில நிறைய தவறான கருத்துக்கள் இருக்கு, இன்கம்ப்ளீஷன்ஸ் இருக்கு. முதல் விஷயம், பகவான் கடவுள் தண்டனை கொடுக்கறது இல்லை. ரெண்டாவது விஷயம், நீங்க சொல்றீங்க ஜோதிடம் பார்ப்பவர்கள் நம் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு முன்வினை காரணமா தோஷம் இருக்கு, அந்த தோஷத்திலிருந்து நீங்க தப்பிக்கணும்னா யாகம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு பணம் தந்து தோஷத்திலிருந்து வெளிவருவது சரியான்னு கேட்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பணம் கொடுத்துட்டா தோஷத்திலிருந்து நீங்க வெளியில வந்துட முடியாது. நீங்களே அங்க போய் உட்கார்ந்து அந்த யாகத்திலே முழுமையாக இன்டெகிரிட்டியோட கலந்துகிட்டாகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த யாகம் செய்கிறவர்களுடைய இன்டெகிரிட்டி, அவர்களுடைய வாக் சித்தி முதல்ல அவங்களுக்கு அது இருக்கணும். அதனால தான் இப்போ நம்ம ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குருகுலத்து குழந்தைகளை உட்கார வச்சு தான் மந்திரங்களையே சேன் பண்ண வைக்கிறேன். யாராவது இந்த ஆசிரமத்தில் ரீசெண்டாக நடக்கிற ஹோமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். காரணம் என்னன்னா, நம்ம குழந்தைங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நேஷ்னல் சேனலில் பேசிகிட்டு இருக்கேன், அதனால் பொறுப்போடு பேசுகிறேன்.
10 நிமிடங்களுக்குள் என்னுடைய குருகுல குழந்தைகளால் மழையை வரவழைக்கவும் நிறுத்தவும் முடியும். இது ஒரு முறை இருமுறை அல்ல, குறைஞ்சபட்சம் ஒரு 20-25 முறை நானும் சோதிச்சு பார்த்துட்டேன். இந்த குழந்தைங்க நைவேத்தியம் தூக்கிட்டு போகும்போது தான் வேணும்னே மழையை வர வைப்பேன். என்ன பண்ணுதுங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு. என்ன பண்ணுன்னே தெரியாது. நான் எய்கிற அஸ்திரத்துக்கே மாற்று அஸ்திரத்தை எய்திட்டு போயிடுவாங்க. அவங்க கோயிலுக்கு நெய்வேத்தியம் எடுத்துட்டு போறதுக்குள்ள மழைன்னு போயிடும். அந்த இன்டெகிரிட்டியோட சக்தி, அஃப்கோர்ஸ் அவங்களோட விளையாட்டுத்தனமாக அவங்கள பரிசோதித்து பார்க்குறதையும் அதுவும் நமது லீலைகளில் ஒன்றுன்ற மாதிரி இல்லை. இந்த குழந்தைங்களோட இன்டெகிரிட்டியோட பவர் வேணும்னா வரவழைக்கிறதும் வேணான்னா போக வைக்கிறதும், அவங்களால அந்த இயற்கையின் சக்தியோட விளையாட முடியறத தெளிவாக ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை நிரூபித்திருக்கிறேன். அது நமக்குள்ள அந்த இன்டெகிரிட்டி ஆழமாக இருந்ததுன்னா இயற்கை சக்தி நம்மளோட இனிமையாக இயங்கும். அதே மாதிரி இந்த குருகுலத்து குழந்தைகள், இங்கே குருகுலத்தில் ஒரு பெரிய ரோஜா தோட்டம் இருக்குது. இந்த குழந்தைகளுக்கு என்ன வேலைன்னா, தினந்தோறும் காலையில் அந்த சில நிமிடங்களாக அந்த ரோஜா செடியோடு உட்கார்ந்து பேசி தானாகவே அந்த ரோஜா செடி வந்து தன்னுடைய முட்களை தூக்கி எறிந்து விட வேண்டும். நாம் அந்த செடியை தொடவே கூடாது, முள்ளெல்லாம் எடுத்து விட்டுறதில்ல, நம்ம தொடக்கூடாது, தானாக அந்த செடி முட்களை கீழே விட்டுறணும். வெற்றிகரமாக பல மாணவர்கள் இதை செய்து முடித்திருக்கிறார்கள். பல குருகுல குழந்தைகள் அவங்களுடைய அந்த ரோஜா செடியில் அந்த முள் தானாகவே விழுந்து போயிருக்கிறது. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. அந்த மாதிரியான இன்டெகிரிட்டியும் வாக் சித்தியும் உடையவர்கள் ஹோமம் பண்ணா, யாகம் பண்ணா, யஞ்ஞம் பண்ணா மட்டும்தான் அந்த சக்தி உங்களுக்கு நேரடியாக உபயோகமாகும். நீங்க அங்க உட்கார்ந்து கலந்துகிட்டா மட்டும்தான். உங்களுடைய அந்த தோஷம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்குள்ள இருக்கிற சில இன்கம்ப்ளீஷன்ஸ். நாகதோஷம்னா ஒன்றும் இல்லை, பாம்பு பற்றிய பயத்தோடு உங்களுக்கு இருக்கிற இன்கம்ப்ளீஷன். அந்த கம்ப்ளீஷன் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், நாகதோஷம் போச்சு. ராகுதோஷம்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த அரகன்ஸ், அட்டமெண்ட்டாக இருப்பீங்க பாருங்க. உங்க அறிவுக்கு எட்டி இது சரியில்லைன்னு தெரியும், ஆனால் உங்க அடமெண்ட்ல என்ன பண்ணுவீங்க, செஞ்சே தீருவேன், பாரு நானாச்சு நீயாச்சு, பாத்திர வருகை. அந்த அடமெண்டா இருக்கிறது தான் ராகுதோஷம். அந்த அடமென்சியோட இருக்கிற இன்கம்ப்ளீஷன் தான் ராகுதோஷம். அதை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அது ராகுதோஷம் போயிடும். உங்களுக்குள்ள இருக்கிற இன்கம்ப்ளீஷன்ஸ் தான் வேற வேற தோஷங்கள். அதனால ஒரு சரியான இன்டெகிரிட்டி இருக்கிற ஒரு ஆச்சாரியர் உட்கார்ந்து யாகம் பண்ணாங்க, ஹோமம் பண்ணாங்கன்னா நேச்சுரலாக உங்களுக்குள்ள இருக்கிற இன்கம்ப்ளீஷன்ஸ்லாம் கரைஞ்சி போகும். அந்த மாதிரி யாகம் வளர்த்து இன்கம்ப்ளீஷன்ஸ் கரையும் பொழுது மட்டும்தான் நீங்கள் அந்த தோஷங்கள்லேருந்து வெளியில் வர முடியும். நாளைக்கு கடைசியாக இந்த நிகழ்ச்சி முடியும் பொழுது நம்முடைய குருகுலத்து சீடர்கள், குருகுலத்து குழந்தைகள் ருத்ரஹோமம் செய்ய போகிறாங்க. உங்கள் எல்லாருடைய இன்கம்ப்ளீஷன்ஸையும் பேர்ன் பண்ணுறதுக்காக, அழிக்கிறதுக்காக, உங்கள் எல்லாருடைய இன்கம்ப்ளீஷன்ஸையும் எரிக்கிறதுக்காகவும் அழிக்கிறதுக்காகவும் உங்களை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காகவும் அவங்க ஹோமம் பண்ண போகிறாங்க. அந்த யாகம் யஞ்ஞம் இதனுடைய தத்துவத்தையும்
பணம் அதுல ஒரு இன்சிடென்ட். அந்த காலத்துல பிராமணர்களுக்கு அரசர்கள் எல்லா உதவியும் செஞ்சு பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அரசர்கள் யார்? இப்போ நீங்க தான் அரசர்கள். ஏன்னா குடியாட்சி, மக்களாட்சி. அதனால நீங்க அவங்களை கொடுத்து பார்த்துக்க வேண்டியிருக்கு, அவ்வளவுதானே தவிர பணம் சார்ந்து இந்த தோஷம் விலகுவதில்லை. பணம் கொடுக்கிறதாலோ கொடுக்காததுனாலோ தோஷம் விலகுவதில்லை. செய்கின்ற நபர்களுடைய இன்டெகிரிட்டி சார்ந்து தான் தோஷம் விலகுகிறது. அதனால யார் உங்களுக்காக தோஷ பரிகாரம், யாகங்கள், ஹோமங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு இன்டெகிரிட்டியோட பலம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருங்க. நம்ம வள்ளுவர் சொல்வார், தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. இறைவனை வழிபடாவிட்டாலும் கூட தன் ஒரு கமிட்மெண்ட், கணவன் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, அந்த கமிட்மெண்ட்டுக்கு இன்டெகிரிட்டியோட இருந்தா கூட போதும். அவர்கள் பெய்யன பெய்யும் மழை. அதாவது இன்டெகிரிட்டி இருந்தா போதும். தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள். தெய்வம் தொழாவிட்டாலும் கணவனை தொழுகின்றவளாக இருந்தாலும் கூட அந்த இன்டெகிரிட்டியோட வாழ்ந்தா பெய்யன பெய்யும் மழை. இது ஆம்பளைங்க இதை யூஸ் பண்ணி பெண்களை அடிமையாக வச்சிருக்கலாம்னு நினைக்காதீங்க. சில நேரத்தில் ஆண்கள் நினைக்கிறது உண்டு, பாரு நீ என்னை மட்டும் வழிபட்டா போதும், நீங்களும் அந்த ஸ்டாண்டில் இருக்கணும், அப்போ மட்டும்தான். இது கணவனை வழிபடுவது அப்படிங்கிறத விட இந்த வார்த்தைக்கு உண்மையான விளக்கம் என்னவா இருக்க முடியும்னா, கணவன்ற அந்த உறவுக்கு கொடுத்த கமிட்மெண்ட்டுக்கு இன்டெகிரிட்டியா இருக்கிறது. இன்டெகிரிட்டியோட பலம் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர வெறுமனே கணவன் மீது இருக்கிற டெடிகேஷன் அப்படிங்கிற பொருளை முழுமையா கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்டெகிரிட்டி, அந்த இன்டெகிரிட்டியினோட பலத்தினால மட்டும்தான் உங்களுடைய இன்கம்ப்ளீஷன்ஸை கரைக்க முடியும், கரைப்பது சாத்தியம். அடுத்த கேள்வி ஒரு இளைஞரிடமிருந்து வந்திருக்கும் கேள்வி. சந்நியாச வாழ்க்கையில் என்ன தனித்துவம் இருக்கிறது? நான் சந்நியாசம் எடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். இன்னொரு பக்கம் ஏன் தனியாக வாழ்ந்து கஷ்டப்பட வேண்டும் என்றும் தோன்றுகிறது. இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே தத்துவங்களை பயிற்சி செய்து இனிமையாக, நிம்மதியாக, நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியாதா? பெரிய கேள்வி. பெரிய கேள்வி, அடுக்கடுக்கான கேள்வி. முதல்ல ஒரு இளைஞரிடமிருந்து வந்திருக்கும் கேள்வி. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா யார் கேட்கிறாங்கன்றத சார்ந்துதான் விடை கொடுக்கப்பட வேண்டிய. விடை கேள்விக்கு அல்ல, கேட்பவருக்கு. சந்நியாச வாழ்க்கையில் என்ன தனித்துவம் இருக்கிறது? சந்நியாசத்தை டிஃபைன் பண்றேன், கேட்டுக்கோங்க. சந்நியாசத்துக்கான டெஃபினேஷன். வாழ்க்கையில் உச்ச சாத்தியக்கூறுகளை உள்ளும் வாங்கி வெளியிலும் வாழ்ந்து தன்னுடைய முழுமைத்தன்மையை, பூரணத்தன்மையை நிஜத்தில் வெளிப்படுத்துபவர் தான் சந்நியாசி. இப்போ இந்த டெஃபினேஷன் சார்ந்து தான் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல போறேன். இந்த கேள்வியில் இருக்கிற அடுத்தடுத்த பாகம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெரும்பாலானவர்கள் தான் கம்ப்ளீஷன்ல இருக்கிறதா உள்ள நினைக்கிறாங்க. சில நேரத்தில் கம்ப்ளீஷனுக்குள்ளேயும் போறாங்க. ஆனா அந்த கம்ப்ளீஷன் எப்போ உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உபயோகமாகும்னா, அந்த பூரணத்துவ நிலை எப்போ உங்களுக்கும் மற்றவங்களுக்கு உபயோகமாகும்னா, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை, பெரிய பங்களிப்பை உங்களுக்கும் உலகத்துக்கும் செய்யும் பொழுதுதான் அது நிஜமாகும். உங்களுக்கும் உலகத்திற்கும் ஏதாவது ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை அளிக்கும் பொழுதுதான்
உங்களுடைய பூரணத்துவ நிலை உபயோகப்படுகிறது. நீங்க அந்த பூரணத்துவ நிலையிலேயே இருக்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க. உங்க வாழ்க்கையில பெரிய விஷயங்களை உருவாக்கலைன்னா நீங்க ஏற்கனவே பூரணத்துவ நிலையை அடைஞ்சிருந்தால் அதை இழந்துருவீங்க. பெரிய விஷயங்களை உருவாக்கும் பொழுதுதான் அந்த பூரணத்துவ நிலை உங்களுக்குள் மலர்ந்து கொண்டே செல்கிறது. நான் பார்த்துருக்கேன், பலதரம் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன். பல பேர் இந்த வீட்டையெல்லாம் விட்டுட்டு சன்னியாசம் போகிறதுக்காக ஓடி போயிடுவாங்க. ஹரித்வாருக்கோ ரிஷிகேஷ்கோ காசிக்கோ போயிடுவாங்க. சொத்தெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. அங்கே போய் அந்த உட்காந்து பிச்சை எடுக்கிற இடத்துக்கு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு கொடுமையான, ஆனால் ஒரு என் அனுபவத்தில் நான் பார்த்த ஒரு நிகழ்ச்சி. சொத்தெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா அங்க போய் உட்காந்து பிச்சை எடுக்கிற இடத்துல அவங்களுடைய அந்த கமண்டலம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, தண்ணி குடிக்கிற கமண்டலம், அது மேல மாளாத பற்று இருக்கும். அதை உட்காந்து தொடச்சி கழுவி வைப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. பெரிய விஷயங்களை உருவாக்கும் பொழுதுதான், பெரிய பங்களிப்பை உருவாக்கும் பொழுதுதான் உங்கள் பூரணத்துவம் நிரந்தரமானதாக மாறுகின்றது. உங்கள் பூரணத்துவம் நிரந்தரமானதாக நிலை பெறுகின்றது. ஏன் சந்நியாசம்? சந்நியாசத்தின் தனித்துவம் என்ன? யுனிக்னஸ் என்ன? உண்மையில நீங்க வாழ்ந்தா மட்டும்தான் இதை சொல்ல முடியுங்க. இப்ப யாராவது உங்களை ஏன் நாம ஒரு நாட்டோட பிரதமர் ஆகணும், அதிபர் ஆகணும் அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு பவர் இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ரெண்டுமே புரியும். அதே மாதிரி சந்நியாசமும் இந்த பிரபஞ்சத்துக்கு அதிபராக மாறுதல். உங்களுக்கு அளப்பரிய சக்திகளும் இருக்கும், பொறுப்பும் சேரும். வாழ்க்கையில சக்தி பொறுப்பு இந்த ரெண்டுமே ஒன்னாதான் வரும். பொறுப்பு மட்டும் சக்தி இல்லாம போகாது, சக்தி மட்டும் பொறுப்பு இல்லாம போகாது. ரெண்டும் ஒன்னாதான் வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனா இந்த பொறுப்பு சக்தி ரெண்டும் வரும்பொழுதுதான் வாழ்க்கை விரிவடைய துவங்கும். நீங்க ஒரு சாதாரண கவுன்சிலரா கூட ஆகலைன்னா ஏன் பிரதமர் ஆகணும்னு உங்களுக்கு புரிய வைக்கிறது சாத்தியம் இல்லை. ஒரு கவுன்சிலராவது ஆனீங்கன்னா அப்போ ஆஹா இது எவ்வளவு பொறுப்பு வருது, எவ்வளவு பவர் வருதுன்னு தெரியும். அப்ப என்ன பண்ணலாம், நீங்க அடுத்தடுத்து யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ ஒரு மேயர் ஆகலாம், சரி ஒரு எம்எல்ஏ ஆகலாம், ஒரு மினிஸ்டர் ஆகலாம், சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், இல்லை பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். ஏதோ யோசிக்க அந்த நிலையில யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி தான் உங்களுக்குள்ள கம்ப்ளீஷன் வந்ததுன்னா சந்நியாசத்தின் தனித்துவம் என்னன்னு உங்களுக்கு என்னால் புரிய வைக்க முடியும். அந்த கம்ப்ளீஷன்லேயே நிரந்தரமாக வாழறதும், அந்த கம்ப்ளீஷனை மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே போகிறதும், மற்றவங்களை கம்ப்ளீஷன் மூலமாக வளப்படுத்திக்கிட்டே போகிறதும் எவ்வளவு பெரிய ஆனந்தம்னு வாழ்ந்தால்தான் தெரியும். இந்த கேள்வியில் அடுத்து அந்த இளைஞர் சொல்றார், நான் சந்நியாசம் எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் ஏன் தனியாக வாழ்ந்து கஷ்டப்பட வேண்டும் என்று தோன்றுகிறது. நாங்க தனியாவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உண்மையில பாத்தீங்கன்னா எங்க வாழ்க்கையில பந்தத்தை கொடுக்கிற, குறைத்தன்மையை கொடுக்கின்ற, இன்கம்ப்ளீஷன் சார்ந்த உறவுகள் தான் இல்ல. அதுதான் உண்மை.
அதாவது நீங்க ஒரு குறைத்தன்மையில இருக்கிறதா நினைச்சாதான் இன்னொருத்தட்டிலிருந்து காதலோ காமமோ தேவைப்படும். அந்த மாதிரி குறைத்தன்மையில் இருந்து கொண்டு எதிர்பார்க்கின்ற உறவுகள் தான் எங்க வாழ்க்கையில இல்லை. நிறைத்தன்மையில் தான் இருந்து நிறைத்தன்மையை எல்லோருக்கும் உருவாக்குகின்ற இனிமையான பல கம்ப்ளீட் பண்ற, உங்களை ஃபுல்ஃபில் பண்ற பல உறவுகள் இருக்குங்க. ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, இந்த வெஸ்டர்னைசேஷன், மேலை நாட்டு மோக தாக்குதல்னால நம்ம நாட்டிலையுமே கூட இந்த இப்ப இளைஞர்கள், இந்த ஜெனரேஷன் இளைஞர்கள் காதலனோ அல்லது காதலியோ மட்டும்தான் வாழ்க்கையோட முக்கியமான உறவுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். அது ஒரு பெரிய முட்டாள்தனங்கய்யா. நம்முடைய ஒரிஜினலான பாரத கலாச்சாரத்தில் மனைவி தவிர மற்ற எல்லா பெண்களுமே தாய், தந்தை, தாய், தங்கை, தமக்கை. மனைவியும் கூட கொஞ்ச நாளுக்கு பிறகு மகள். ஆனா மேலை நாட்டு கலாச்சாரத்தில் தாய் தவிர மீதி எல்லாமே கேர்ள் ஃப்ரெண்ட் தான். அதான் பெரிய கொடுமை. நாமளும் இப்ப என்ன ஆனோம், அந்த மோல்டு, அந்த மென்டல் செட்டப்பை நம்ப ஆரம்பிச்சிட்டோம். அந்த மென்டல் செட்டப்பை நம்ப ஆரம்பிச்சதுனால இந்த காதலன் காதலி, கணவன் மனைவி, ஒரு கொடுமை என்னன்னா, சிட்டியில ஸ்கூல்ஸ்ல 15 வயசு பசங்களாம் கூட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வாழ்க்கையோட ஒரு இம்பார்ட்டன்டான பாகம் நினைக்கிறாங்க. நம்ம செலிபிரிட்டிஸும் இந்த மூடத்தனத்தையே ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நானே தமிழில் இந்த ரியாலிட்டி ஷோஸ் பண்ணுறதுனால, நித்திய தர்மம்னு ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கேன், தந்தி டிவியில் பார்த்துருப்பீங்க. அதனால் இந்த மற்றவங்க நடத்துகிற ஷோஸ் எல்லாம் எப்போது உட்காந்து பார்க்குறேன், என்ன தான் சொல்ல வராங்கன்னு. எவ்வளோ ஒரு மனித உணர்வுக்கு பெரிய ஒரு டேமேஜை உண்டு பண்ணிடுறாங்க பல பேருடைய இந்த செலிபிரிட்டிஸோட ஷோஸ். அவங்களுடைய இன்கம்ப்ளீஷனை வாமிட் பண்ணி, அதாவது கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ வாழ்க்கையோட ஒரு இம்பார்ட்டன்டான பாகம், செல்போன் மாதிரி தேவை, ஒரு லக்ஸுரி தேவை கூட இல்லை, துணி மாதிரியான அடிப்படை தேவைன்ற மாதிரி மாற்றி விட்டாங்க. எப்படி உடம்புக்கு துணி ஒரு அடிப்படையான உடல் ரீதியான தேவையோ, அந்த மாதிரி எமோஷனலா உணர்வு ரீதியா பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ ஒரு அடிப்படை தேவைங்கிற மாதிரி டீச் பண்ணி விட்டாங்க. கொடுமை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்கம்ப்ளீஷன். ரீசெண்டாக அந்த மாதிரி ஒரு ஷோ பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு செலிபிரிட்டி ரொம்ப வேகமாக சொல்கிறாரு, தன்னுடைய 3வது மனைவியை பார்த்து சொல்கிறாரு, இந்த அம்மா என்னை கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே புரியலை, உண்மையிலே ஒன்றுமே புரியலை. உங்களுக்குள்ள இன்கம்ப்ளீஷன் இருந்தால் யாருமே அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா நான் நல்லா பார்த்தேன், அந்த அம்மா பாவம் அது இன்னொரு இன்கம்ப்ளீஷன்ஸில் உட்காந்துட்டு இருக்கு. நான் நினைச்சேன், அந்த அம்மாவே இவ்வளோ இன்கம்ப்ளீஷனில் இருக்கும்போது இவரை எங்க கம்ப்ளீட் பண்றது? இது ஒரு ராங்கான போலித்தனமான நம்பிக்கை, மித். இன்கம்ப்ளீஷன்ல நீங்க இருக்கிறதுனால, குறைத்தன்மையில் இருக்கிறதுனால, தேடுதல் தேவையில் இருக்கிறதுனால ஏற்படுத்திக்கிற எல்லா உறவுமே மேலும் மேலும் உங்களுக்கு காயத்தை தான் உருவாக்கும், இன்கம்ப்ளீஷனை தான் உருவாக்குமே தவிர சத்தியமா கம்ப்ளீஷனை உருவாக்காது, கொடுக்காது. இது ஒரு ஆழமான உண்மை, தெரிஞ்சுக்கோங்க. நீங்க திருமணம் செஞ்சுக்குங்க வேண்டான்னு கூட நான் சொல்ல வரல, செஞ்சுக்கிறதும் செஞ்சுக்காதும் உங்க விருப்பம். ஆனா திருமணம் செஞ்சுக்கிற முடிவெடுத்தாலும் செஞ்சுக்க வேண்டான்னு முடிவெடுத்தாலும் எந்த முடிவெடுத்தாலும் கம்ப்ளீஷன்ல இருந்து எடுங்க. ஒரு முக்கியமான உண்மை என்னன்னா,
உங்களுடைய இந்த லஸ்ட் பேட்டர்ன், காம எண்ண பதிவு வந்து ரூட் பேட்டர்னா இருக்கவே இருக்காது. ஏன்னா காமம் வந்து 7 வயசுக்கு பிறகுதான் வர ஆரம்பிக்கும். ரூட் பேட்டர்ன் 7 வயசுக்கு முன்னாடியே வந்துடும். வேற வேற சிக்கலான முரண்பாடுகளான ரூட் பேட்டர்னை சார்ந்து தான் காமம் வரும். ஆழ்ந்து உங்களுடைய காமத்தை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இந்த ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருப்பீங்க, தோல்வி, ரிஜெக்ட் ஆகானது, அன்பில்லாதது, மற்ற அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் சுத்தி சூழ்ந்து பண்டலாகி அதுல இருந்து தான் இந்த காமம்ங்கிற பேட்டர்ன் உருவாயிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரூஃப் கார்டன் மாதிரி தரையில் அது வேரோடி இருக்காது. ரூஃப்ல இருக்கிற தொட்டியிலையோ மணல்லையோ வேரோடி பொங்குற செடி மாதிரி தான் லஸ்ட் பேட்டர்ன். ரூட் பேட்டர்ன் வந்து தரையிலேயே இருக்கிற வேர் மாதிரி. லஸ்ட் பேட்டர்ன் ரூஃப் கார்டன் மாதிரி. எல்லா லஸ்ட் பேட்டர்னுமே ரூஃப் கார்டன் மாதிரி தான். இது ஒரு பெரிய நல்ல செய்தி உங்களுக்கு. ஏன்னா மற்ற பேட்டர்ன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே இந்த ஆழமான லஸ்ட் பேட்டர்ன் கரைஞ்சு போயிடும். லஸ்ட் பேட்டர்னோட கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க திருமணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்தா கூட அது என்ரிச்சிங் டெசிஷனாக தான் இருக்கும், வளப்படுத்துகிற முடிவாக தான் இருக்கும். மகாதேவரை பாருங்க, சிவனை பாருங்க, காமனை எரித்து விட்டு லஸ்ட் பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் பார்வதி திருமணம் பண்ணிக்கிறாரு. அதனாலதான் அது என்ரிச்சிங் டெசிஷனா இருக்கு, வளப்படுத்தும் முடிவாக இருக்கின்றது. லஸ்ட்ங்கிற ஒரு இன்கம்ப்ளீஷன், காமங்கிற ஒரு இன்கம்ப்ளீஷனை சார்ந்து நீங்க திருமணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவெடுத்தாலும் கட்டாயமா அது மேலும் மேலும் உங்களுக்குள்ள அந்த புண்ணை கிளறி விடுற மாதிரி தான் இருக்கும். ஒரு புண்ணை சொரிஞ்சா அந்த புண்ணு ஆறுமா? ஆறாது. இந்த லஸ்ட் பேட்டர்னை, காமங்கிற அந்த மன அமைப்பை, பேட்டர்னை, இன்கம்ப்ளீஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க திருமணம் செய்து கொண்டாலும் வாழ்க்கை வளமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மாதிரி வாழ்வீங்க. ஆனா அந்த கம்ப்ளீஷன் நடக்காம வாழ்க்கையில எந்த முடிவெடுத்தீங்கன்னாலும், திருமண முடிவெடுத்தாலும் சரி, சந்நியாச முடிவெடுத்தாலும் சரி, வாழ்க்கை நரகமாத்தான் இருக்கும். அந்த கம்ப்ளீஷன் நடந்த பிறகு திருமண முடிவெடுத்தாலும் சரி, சந்நியாச முடிவெடுத்தாலும் சரி, வாழ்க்கை இனிமையா இருக்கும். நீங்க நினைக்கிற நீங்க கேட்கிற இந்த கேள்வி, நான் ஏன் தனியாக வாழ்ந்து கஷ்டப்பட வேண்டும் என்றும் தோன்றுகிறது. ஆக்சுவலா நீங்க தனியா வாழ்ந்து கஷ்டப்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏன்னா தனி கொடுத்தனம் போவீங்க, உங்க பையனை ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல போடுவீங்க, அவன் வயசானவனே உங்களை ஓல்டேஜ் ஹோம்ல போட்டுருவான், தனியா இருந்து சாகலாம். தனியா இருந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஒழுங்கா ஆசிரமத்துக்கு வாங்க, வந்து சன்னியாசம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்க பலாயிரக்கணக்கான பேரை என்ரிச் பண்ணியிருப்பீங்க, வளப்படுத்துவீங்க, ஒரு பெரிய சங்கமா இருக்கும். நான் பார்த்துருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில பார்த்துருக்கேன், ராமகிருஷ்ண மடத்துல பார்த்துருக்கேன். அந்த ரிட்டையர்டு சன்னியாசிகள், வயதான சன்னியாசிகள் மொத்த ஆசிரமத்திலேயே ஹாப்பியா இருக்கிற குரூப் அவங்க தான். ஏன்னா அவங்கள சுத்தி எப்பவும் ஒரு 20-25 பிரம்மச்சாரிகள் உட்கார்ந்துட்டு அவங்களுக்கு பாத சேவை பண்ணிக்கிட்டு, காலம் தீ விட்டுட்டு, தண்ணி கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, இதை சொல்லுங்க சாமி, அதை சொல்லுங்க சாமி, அவங்களுடைய அந்த காலத்து கதைகள், ஆன்மீக உபதேசங்கள் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் நினைப்பேன், ஆஹா என்ன அருமையான ஓல்டேஜ்ப்பா. உண்மையில பார்த்தா அந்த வயசான சன்னியாசிகளை பார்த்துட்டா இந்த மாதிரி ஓல்டேஜ் வேணும்னா பெட்டர் இந்த மரத்துக்கு போயிடலாம். நான் போயிட்டேன். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அவன் முழுமையா வாழ்ந்திருக்கானா, சரியா வாழ்ந்திருக்கானா அப்படிங்கிறதுக்கான அளவுகோல் என்னன்னா, வாழ்க்கையினுடைய கடைசி பகுதியில் அவன் அனுபவிக்கின்ற நிம்மதியும் அமைதியும் திருப்தியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. குடும்பமே பாதுகாப்புலாம் நினைக்காதீங்க. குடும்பமே எத்தனை பேருக்கு நரகமா மாறி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை.
உண்மையில பார்த்தா நான் ஏன் தனியா வாழ்ந்து கஷ்டப்படணும்னு உங்களுக்கு தோணுனா, அந்த கஷ்டத்துல இருந்து நீங்க விடுபடுத்திக்கிறதுக்கான பெஸ்ட் வழி உடனே சன்னியாசம் எடுக்கிறது தான். ஏன்னா ஒரு பெரிய சங்கம், இன்னொரு விஷயங்கயா, ஒரு இனிமையான கம்ப்ளீஷனை கொடுக்கிற ஒரு தாய், கம்ப்ளீஷனை கொடுக்கிற ஒரு தந்தை, கம்ப்ளீஷனை கொடுக்கிற ஒரு சகோதரி, கம்ப்ளீஷனை கொடுக்கிற ஒரு சகோதரன், கம்ப்ளீஷனை கொடுக்கிற ஒரு நண்பன், இந்த உறவுகள்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்காததுனால தான் காதலன் அல்லது காதலிங்கிற உறவு கம்ப்ளீஷனை கொடுத்துருன்னு நீங்க கற்பனையில் இருக்கீங்க. கம்ப்ளீஷனை கொடுக்கிற ஒரு தாய், தந்தை, சகோதரன், சகோதரி, நட்பு, இந்த உறவுகளை அனுபவிச்சு பாருங்க. அப்புறம் தெரியும் ஏண்டா மனுஷனுங்க வீணா போறாங்க. அப்புறம் தான் தெரியும். உண்மையிலேயே சொல்றேங்கய்யா, என்னால தெளிவா பார்க்க முடியுது. இந்த கம்ப்ளீஷன் சயின்ஸ, பூரணத்துவம்ங்கிற நம்முடைய உபனிஷதம் சொல்லுகிற அந்த சயின்ஸ மக்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண பிறகு, அறிமுகப்படுத்தின பிறகு, அதை அவங்களுடைய அனுபவமா மாத்த துவங்கின பிறகு என்னால தெளிவா பார்க்க முடியுது. ரொம்ப சாதாரணமா அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள் குறைந்தபட்சம் 10 லட்சம் சன்னியாசிகள் தியான பீடத்தில் உருவாவாங்க. நீங்க பாப்பீங்க. நாம செய்ய வேண்டியதே என்னன்னா, இந்த கம்ப்ளீஷனை சார்ந்து உங்களுடைய மனதை, உடலை இயக்க துவங்குங்கள். அப்ப உங்களுக்கு புரிஞ்சு போயிடுங்கயா. கம்ப்ளீஷன்ல இருந்து கம்ப்ளீஷனை கொடுக்கிற, பூரணத்துவத்தில் இருந்து உங்களுக்கு பூரணத்துவத்துக்கு கொடுக்கிற ஒரு எளிமையான நட்பு, சகோதர உறவே உங்க வாழ்க்கையில் அவ்வளவு முழுமைத்தன்மையை கொடுத்துரும். வேற எந்த உறவுமே தேவைப்படாது. வேற எந்த உறவுமே தேவைன்ற எண்ணமே கூட இருக்காது. வேற ஏதாவது உறவு தேடுச்சுன்னா அப்போ உள்ள கம்ப்ளீஷனோட ஒரே ஒரு நட்பு கூட இல்லைன்னு அர்த்தம். நீங்க கேட்குறீங்க, ஏன் நான் தனியா வாழ்ந்து கஷ்டப்படணும்னு தோணுதுன்னு. அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க? கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் ஒரு அட்டைப்பெட்டி மாதிரி அப்பார்ட்மெண்ட்ல நீங்களும் உங்க மனைவியும் தனியா உட்காந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். நீங்க ஆஃபீஸ் போயிடுவீங்களா, அந்த அம்மா எங்கேயாவது போயிடும். திரும்பி வந்து பார்க்கும்போது திருடம் கொடுத்தனா இருந்துட்டு இருப்பான். மும்பையிலலாம் சில அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ல இருக்க செத்து போயிட்டா கூட 6 மாசம் கழிச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. உண்மையிலேங்கய்யா. அடுத்த கேள்வி கேட்குறீங்க, இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே தத்துவங்களை பயிற்சி செய்து இனிமையாக, நிம்மதியாக, நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியாதா? இந்த கேள்விக்கு நான் ஒரே ஒரு வார்த்தையில தான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். முடிஞ்சா முயற்சி பண்ணி பாருங்க. நான் உங்களை டிஸ்கரேஜ் பண்ண விரும்பல. அதாவது உங்களை நான் உங்களுடைய தைரியத்தை குறைக்க விரும்பல, உங்களை பலவீனமாக்க விரும்பல. நான் ஜஸ்ட் இந்த வார்த்தை மட்டும் தான் சொல்றேன், முடிஞ்சா முயற்சி பண்ணி பாருங்க. முடியும், முடியாதுன்னு இல்லை. ஆனால் பிரச்சனை என்னன்னா, நீங்க கம்ப்ளீஷனுக்கு வந்த உடனே பக்கத்தில் இருக்கும் யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க,
இன்கம்ப்ளீஷனை எடுத்து விட்டுருவாங்க. ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய முக்கியமான உறவுகள், நீங்க தினந்தோறும் இன்டராக்ட் பண்ற நபர்கள் எல்லாருமே கம்ப்ளீஷன்ல இருந்தா அப்ப பிரச்சனையே இல்லை. அப்போ இல்லற வாழ்க்கையே இனிமையா இருக்கும், சந்தேகமே இல்லை. அவங்க எல்லாருமே கம்ப்ளீஷன்ல இருந்தாங்கன்னா அப்ப நீங்க எங்க வாழ்ந்தாலும் என்ன, வாழ்க்கை நிறைவா இருக்கும், பூரணமா இருக்கும். அது சாத்தியம். ஆனா உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே கம்ப்ளீஷன்ல, நீங்களும் கம்ப்ளீஷன்ல இருந்து அந்த சூழ்நிலை சாத்தியமான நீங்க தான் யோசிக்கணும். இது எப்படின்னா, சாமி இந்த பூமியிலே ஒரு சொர்க்கத்தை உருவாக்க முடியாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் சாத்தியமில்லைன்னு சொல்ல மாட்டேன், சாத்தியம்தான். தேனாலே ஓடுகின்ற காவிரியும், பாலாலே ஓடுகின்ற கங்கையும், பன்னீரால் ஓடும் சரஸ்வதியும், அதன் நடுவிலே மாணிக்க தீபத்தாலே ஒரு பெரிய மந்தார மலை செய்து, அதன் நடுவிலே முத்து பந்தலாலே ஒரு ஆலயம் செய்து, அதன் நடுவிலே உங்களுக்கென்று வைரத்தாலே ஒரு வீடமைத்துக் கொண்டு, உங்களை சுற்றி பல்வேறு சேவைகள் செய்வதற்காக முழுநிலை அடைந்த பலரும் இருந்து நீங்கள் வாழ்ந்தா பூமியில சொர்க்கம் இருக்கும். ஆனா அது சாத்தியமான்னு யார்தான் முடிவு பண்ணணும்? நீங்க தான் முடிவு பண்ணணும். இன்னும் ஒரே ஒரு வார்த்தையில இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஒருவேளை அந்த மாதிரி இல்லற வாழ்க்கையில் இருந்துகிட்டே தத்துவங்களை பயிற்சி பண்ணி இனிமையா நிம்மதியா நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து விட முடியாதா அப்படின்ற கேள்விக்கு, ஒருவேளை அப்படி வாழ்ந்துட முடியும்னா சன்னியாசியான நாங்கெல்லாம் முட்டாளுங்களா? அடுத்து நிராகார சமயத்திற்குள் நுழைவோம். Let's move to the next segment of the morning satsang, Nirahara Samyama. Before that, I have an announcement. We have the announcement is very close to the satsang. We have 3-month Sannyas Training Level 1 free program starts on every month. To enroll yourself, call 08027279999 or email us sannyas@nithyananda.org. If you are in the Rajya Sabha, you can speak to us at the back of the hall. இப்போ அடுத்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இந்த அனௌன்ஸ்மெண்ட் இதுவரைக்கும் நான் பேசின சத்சங்கத்தோடு நெருக்கமான தொடர்புடையது. 3 மாத இலவச சந்நியாச பயிற்சி புதியதாக நித்யானந்த தியான பீடத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது உங்களுக்குள்ள ஆழமான கம்ப்ளீஷனை வாழ வச்சு அந்த கம்ப்ளீஷன் சார்ந்து நீங்க முடிவெடுக்கிறதுக்கான உதவிகளை செய்யறது. இந்த 3 மாதத்துல உங்களுக்கு அதுக்கான பயிற்சி அளிக்கப்படும். இந்த ப்ரோக்ராம் ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதியும் துவங்குகிறது. இந்த மாதத்துக்கான என்ரோல்மெண்ட்ஸ் இப்போ தொடர்ந்து நடக்குது. என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 08027279999 என்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். அல்லது sannyas@nithyananda.org என்கிற மின்னஞ்சலுக்கு மின்னஞ்சல் செய்யலாம். இங்க ராஜசபையில் இருந்தீங்கன்னா ஹாலோட பின்பக்கத்தில் இப்போ நம்முடைய சன்னியாசிகளும் வாலண்டியர்களும் சத் சங்கம் முடிஞ்சு வருவார்கள். அவர்களோடு நீங்கள் உங்களுடைய மற்ற கேள்விகளுக்கு விடை தேடலாம், பதிலை தேடலாம். We'll move to the next segment of the morning satsang, Nirahara Samyama. Please sit straight, close your eyes,
Cognize you have become Bididi Kalpavriksha. Inhale through both the nostrils and the mouth. Simultaneously, hold as long as you can. Exhale through both the nostrils. Do this process for next 21 minutes. With the cognition, you have become Bididi Kalpavriksha. I bless you all. Let you all experience Kundalini awakening and live health, bliss and enlightenment. Namah Shivaya. அதிசயிக்கும் வகையில் இழந்த ஆரோக்கியத்தை மீண்டும் பெறுதல், மன அழுத்தம், தூக்கமின்மை, ஆஸ்துமா, தீராத வலி, சோர்வு, பாதுகாப்பின்மை, பயத்தாக்குதல் போன்ற பெரும்பாலான பிரச்சனைகளில் இருந்து 100% முழுமையான விடுதலை. நம்முள் உறைந்திருக்கும் அளப்பரிய சக்தியான குண்டலினி சக்தி வெளிப்படைகிறது. உடலின் சக்தி 1300% வரை அதிகரிக்கின்றது. ஆரோக்கியமான மனமும் உடலும் உங்களின் முதல் சொத்து. இன்னர் அவேக்கனிங் தியான முகாமில் நீங்கள் அதை திரும்ப பெறுகிறீர்கள். இன்னர் அவேக்கனிங் வாழும் அவதார புருஷர் பரமஹம்ச நித்யானந்த நேரடியாக நடத்தும் வாழ்வை புதுப்பிக்கும் 21 நாள் தியான அனுபவ முகாம். நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தா நகர், விடதி, பெங்களூரு, கர்நாடகா. மேலும் விவரங்களுக்கு 08027279999. இமெயில் ia@nithyananda.org. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், விடதி, பெங்களூரு. ஃபோன் 08027279999. www.nithyananda.org.